அவர் திறந்தால் யாரும் அடைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது சொன்னார், சிலருக்காக சில நன்மையின் வாசல்களை நான் திறக்கப் போகிறேன். சில நன்மையின் வாசல்களை திறக்கப் போகிறேன். கர்த்தரை பயப்பட்டு அவருடைய வழிகளிலே நடக்கிற, பரிசுத்தத்தை விரும்புகிற, அவருடைய சித்தத்தை செய்கிற, அவருடைய கட்டளைகளை விரும்புகிற, அவரை பயப்படுகிற, மேட்டிமை இல்லாத, கர்த்தரிடத்தில் தாழ்மையுள்ள, ஜெபிக்கிற, வசனத்தை கண்ணுக்கு முன்னாடி வைத்து வாழுகிற சிலருக்காக நான் சில வாசல்களை திறப்பேன். ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், ஆமென், சில சிறையிருப்பின் வாசல்களை ஆமென் உடைத்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை துதியுங்கள். சிலரை அவன் சிறைக்குள்ளே வைத்து வாசலை பூட்டி வைத்திருக்கிறானாம். ஆனால் இன்றைக்கு பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, என் கையில திறவுகோல் இருக்கிறது. உன் சிறையிருப்பை மாற்ற நான் அதை திறப்பேன். உன் சிறையிருப்பை மாற்ற நான் அதை திறப்பேன். உனக்கு எதிராக அடைபட்டு இருக்கிறதான ஆசீர்வாதத்தின் வாசல் அடைபட்டு இருக்கிறதல்லவா, நீ முட்டி பார்த்தாய் திறக்கவில்லை, ஆமென், தட்டி பார்த்தாய் திறக்கவில்லை, அழுது பார்த்தாய் திறக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், சிலருக்காக சில வாசலை கர்த்தர் திறக்க போறாரா. இந்த வாரத்தில் உனக்கு சில வாசல் திறக்கப்படும். உனக்கு சில வாசல் திறக்கப்படும். நீ வந்து சாட்சி சொல்லத்தான் போற. அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படும். சிறையிருப்பு மாற்றப்படும். அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உனக்காக கிரியை செய்வதை உன் கண்கள் பார்ப்பாய். நீ அவருக்கு முன்னாலே உன்னை தாழ்த்து